எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 184வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல். இதுவரை 183 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தியிருக்கோம். அரசியல் அரங்கத்துல நம்முடைய நிகழ்ச்சி என்பது எல்லா கட்சிக்காரர்களாலும், எல்லா அரசியல் தலைவர்களாலும், எல்லா கட்சி சார்ந்தவர்களாலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிற ஒரு தளமாக இருக்கு. இங்க நம்ம பேசப்படுகிற பொருட்கள் அதிமுகவுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் பயனுள்ளதாகத்தான் நம்ம இதுல செயலாற்றிட்டு இருக்கோம். இன்று நம்ம பேச இருக்கிறது 2 விஷயங்கள். ஒன்று, இந்த பேருந்து கட்டண உயர்வு வரப்போகிறது. அடுத்து மின் கட்டண உயர்வு வரப்போகிறது. இதை தற்போதைய அமைச்சர் நேரு அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். தற்பொழுதுதான் சொத்து வரி உயர்வு தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் பேருந்து கட்டண உயர்வையும் மின் கட்டண உயர்வையும் இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனாவுடைய தாக்கம், அதனால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கம் முடிகிற வரை எந்த ஒரு நிதி சுமையையும், வரி சுமையையும், விலையேற்றத்தையும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு மாறாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மீது இந்த சுமைகளை அவர்கள் சுமத்துகிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிஜேபியோடு திமுக அரசாங்கமும் மிக ஒரு நெருக்கமான அதாவது இவர்களும் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது அடிமைகள் நாங்க, இவங்க இந்த கோபாலபுரத்து கொத்தடிமைகளும் பார்த்தீங்கன்னா பிஜேபியை அனுசரித்து செல்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க, அந்த பிரியாணி திருவிழா என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கும். அது மாதிரியான அந்த பல விஷயங்கள்ல இவர்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியை அனுசரித்து தான் போறாங்க. அதே போல அந்த பிஎஃப்ஐ அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை தடை பத்தி ஆளுநர் பேசியிருப்பார். ரவி கவர்னர் அவர் மத்திய அரசாங்கத்துக்கு அறிக்கையை கொடுத்து அகில இந்திய அளவில் அந்த இயக்கத்தை தடை பண்ணுவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வன்முறை இருக்கு, அந்த அமைப்பு செய்யறாங்கன்னு பேசுறாங்க. அதுக்கு திமுக ஆமா தடை செய்யறோம்னு சொல்லல, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, ஆளுநர் பேசுவது தவறுன்னு சொல்லல. அப்ப இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அனுசரித்து செல்கிறார்கள். அப்ப இரண்டுமே என்னன்னா, இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற திமுக அமைச்சர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும், இதற்கு முன்பு இபிஎஸ், ஓபிஎஸ், மணிகள், மற்ற முன்னாள் அமைச்சர்கள் சம்பாதித்ததை பாதுகாத்துக் கொள்ளவும் மாறி மாறி பாரதிய ஜனதா கட்சி அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னையில நடைபெற்று இருக்கும். அதுல அண்ணாமலை ஒரு மிக அற்புதமான கோமாளித்தனமான கருத்துக்களை தெரிவிச்சிருப்பார். ஆனா அது எல்லாம் பிஜேபி காரங்களும் அண்ணாமலை மெச்சூர் ஆயிட்டாருங்க, அண்ணாமலை ரொம்ப பண்பட்டுட்டாரு, ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அவர் மெச்சூர்டா பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோடி மட்டும் பிரதம அமைச்சராக இருந்திருந்தால் 2008, 2009 வேற மாதிரி இருந்திருக்கும், நிலைமைகள் மாறி இருக்கும், அதாவது தமிழ் ஈழம் அமைந்திருக்கும் என்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இன்றைக்கு எல்டிடி அவர் பிரபாகரன் இருந்த பொழுதும் சரி, அல்லது தமிழ் ஈழ ஆதரவாளர்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம், அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்களும் செய்த ஒரு தவறு. அதனாலதான் அந்த தமிழ் ஈழம் என்பது அமையல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்துல நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினால அந்த தமிழ் ஈழம் அமைக்க முடியல. அடுத்து அவர் மறைந்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அன்றைக்கே ஒரு தமிழ் ஈழம் அமைந்திருக்கும். இத இப்ப அண்ணாமலை கவுண்டர் பண்றாராம், எம்ஜிஆரை விட புகழ்மிக்கவர் மோடி, அதனால அன்னைக்கு மோடி பிரதம அமைச்சராக இருந்திருந்தால் நிலைமை வேற ஆயிருக்கும் என்று அவர் பேசுறாரு. அது தவறான ஒரு கருத்து, வாதம். அவர் தான் அன்னைக்கு பிரதம அமைச்சரா இல்லையே, இப்ப நீங்க 8 வருஷமா இருக்கீங்கல்ல, இப்ப செய்ய வேண்டியதுதானே. அதுக்கு பின்னாடி வாஜ்பாய் பிரதம அமைச்சராக இருந்த பொழுதுதானே
ராஜபக்சேவை கூப்பிட்டு இவர் சிகப்பு கம்பளம் விரித்ததுனால தானே வைகோ அந்த பிஜேபிக்கு எதிராக அன்னைக்கு போராடினாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவர் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு ஒரு கோமாளியை போல பேசியிருப்பார். அதாவது கச்சத்தீவே மீட்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அங்க ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர்களே அந்த கச்சத்தீவுல அந்த கச்சத்தீவினுடைய உரிமையை இந்தியாவுக்கு தருவதற்கு எதிராக இருக்கிறார்கள், அதனால முடியாது. இதுதான் அண்ணாமலை சொன்ன கருத்து. நீங்க ஒரு அடிப்படை அரசியலை அதுக்கு அண்ணாமலை ஏதோ ஜியோ பாலிடிக்ஸ், உலக வெளிநாட்டு கொள்கைகள், பல விஷயத்தையெல்லாம் பேசுவாரு. நம்ம ரொம்ப சிம்பிளா தமிழ்நாட்டு மக்களது மன உணர்வுகள் எப்படி இருக்கும், ராஜீவ் காந்தி அவர்கள் தமிழ் மண்ணில் கொல்லப்பட்டதை அதற்கு விடுதலை புலிகள் காரணம் என்பதை எந்த ஒரு தமிழனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்துல இலங்கையில தமிழர்கள் கொல்லப்படுவதை அதற்கு இந்திய அரசாங்கம் உறுதுணையாக இருப்பதை எந்த ஒரு தமிழனும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்தியா என்று வருகிற பொழுது நாம் அனைவரும் இந்தியர்கள், தமிழ் இனம் என்று வருகிற பொழுது நாம் அனைவரும் தமிழர்கள். அப்போ ஒரு இந்தியனாக இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நடந்த அந்த துயர துக்க சம்பவத்தை யாரும் நியாயப்படுத்தவோ அதை சரி என்று சொல்லவோ அதை ஆதரிக்கவோ தமிழ் மக்கள் தயாராக இல்லை. ஆனால் அதே சமயத்துல தமிழர்கள் என்று உணர்வோடு 2009 காங்கிரஸ் அரசாங்கம் அந்த இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அழித்த அதற்கு உறுதுணையாக அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்ததையும் யாரும் ஏற்றுக்கொள்ளலாம். இதே தானே நீங்க கச்சத்தீவை இலங்கை என்கிற நாட்டிலிருந்து, அதாவது அது இந்தியாவோட இருந்தது 74ல, அதை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இவரது சம்மதத்தோடு இந்திரா காந்தி அம்மையார் அந்த உரிமையை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப குறைந்தபட்சம் இன்னைக்கு மோடி அவர்கள் 25,000 கோடி, ₹1 ₹2 இல்ல, 25,000 கோடியை இவர்கள் இலங்கைக்கு கொடுக்கிறாங்க. இப்ப இந்த கிரைசிஸ்ல அப்ப குறைந்தபட்சம் அந்த கச்சத்தீவுக்கு 99 வருஷ குத்தகைக்காவது அந்த கச்சத்தீவை இவர்கள் மீட்டெடுத்திருக்கோம். இதை நான் இதுக்கு முன்பே பல விவாதங்கள்லயும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இலங்கையில சைனா முதலீடு செய்யறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு போர்ட்டை சைனா எடுத்தாங்க. அந்த போர்ட்டை ஒட்டி ஒரு சிட்டி, கடல்லையே ஒரு நகரத்தையே அவர்கள் உருவாக்குறாங்க. அப்ப அது போல நீங்க 25,000 கோடி நீங்க இலங்கைக்கு கொடுக்கறீங்க. அப்படி கொடுக்கிற பொழுது கச்சத்தீவை 99 வருட குத்தகைக்கும் அதன் சுற்றி இருக்கிற கச்சத்தீவை ஒட்டி இருக்கிற பகுதிகளையும் நீங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு பெற்று அங்க தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிற உரிமையை நிலைநாட்டி இருக்க வேணும். அது காங்கிரஸ் அரசாங்கம், திமுக அரசாங்கம் அன்றைக்கு தமிழ் மக்களுக்கு செய்ததற்கு அந்த துரோகத்துக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும். ஆனா அதை செய்ய கையாளாகாத மோடி அரசாங்கமும் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. ஆமா, எதிர்ப்பாங்க. அவர்கள் இலங்கை என்று வருகிற பொழுது இலங்கை குடிமக்களாக நடந்து கொள்வார்கள். தமிழ் இனம் என்று வருகிற பொழுது நம்மோடு இணைந்து தமிழர்களாக இருப்பாங்க. நம்ம எப்படி இருப்போம்? இந்தியா என்று வருகிற பொழுது நாம் இந்தியர்களாக இருப்போம். தமிழ் என்று வருகிற பொழுது எல்லா உலகத்துல இருக்கிற தமிழ் மக்களை பாதுகாக்கும்னு நினைப்போம். அப்ப அவங்க எதிர்த்த என்ன, நீங்க 25,000 கோடிய இலங்கை என்கிற அரசாங்கத்துக்கு, இலங்கை என்கிற நாட்டுக்கு கொடுக்குறீங்க, அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு கொடுக்கல. அப்ப நீங்க இந்த கச்சத்தீவு என்பது இலங்கை என்கிற அரசாங்கத்திலிருந்து தான் நீங்க பெறுகிறீர்கள். அதை செய்ய கையாலாகாத இந்த மோடி அரசாங்கமும் சரி, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற அண்ணாமலை, அவரை சுத்தி 4 ஜால்ரா, அண்ணாமலை ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாரு, பக்குவமா இருக்கிறாரு, இது போன்ற ஒரு கருத்துக்கள். ஆனா இது கூடவே பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ நீங்க 2 விஷயம் ஈழ பிரச்சனையில. ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். அவர் உருவாக்குனது, அவர் ஆதரவில் வளர்ந்தவர் தான் பிரபாகரன். அவர் அதே போல அம்மா காலத்துல
கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல டெல்லியில தொடுத்த வழக்கு இன்று நிலுவையில் இருக்கு. நான் கூட அப்போ ஒரு தடவை சொன்னேன், அந்த வழக்குல அதிமுக கட்சி இம்ப்ளீட் ஆகி அந்த வழக்கை நம்ம தொடர்ந்து நடத்தணும் என்கிற கருத்தை நான் சொன்னேன். அதே போல 2011 தேர்தல் அப்ப இலை தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால், அதாவது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இது பெச்சு பிரச்சாரம். அதுலதான் சீமான அம்மா அவர்கள் பயன்படுத்தி அந்த காங்கிரஸ் நிற்கிற இடங்கள்ல எல்லாம் எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அப்ப அதிமுகவினுடைய இரு தலைவர்களாக இந்த இயக்கத்தை கட்டியமைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வைத்திருந்த கொள்கை என்பது ஒன்று, கச்சத்தீவு இந்தியாவுக்கு மீட்டு உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்களது மீன் பிடிக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப மத்திய அரசாங்கம் நீங்க 25,000 கோடி இன்னைக்கு அதை தமிழ்நாட்டு கொடுத்திருந்தா பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும். அத நீங்க செய்யணும், இந்த மத்திய அரசாங்கம் செய்யணும். அதே போல அம்மா அவர்கள் கருத்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருத்துக்கும் எதிர அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இபிஎஸும் ஓபிஎஸும் இவங்க சம்பாதிச்சதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாமலைக்கு எந்த மறுப்பும் சொல்றது இல்லை. நீங்க ஒரு கூட்டணியாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பல. ஆனால் ஒரு வாதத்துக்கு அது ஒரு கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த நம்முடைய கட்சி கொள்கைகளுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் இருக்க சிறிய கட்சி பேசுகிற பொழுது எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை என்கிற கருத்தையாவது நம்ம பொது வெளியில தெரிவிக்கணுமா இல்லையா? அப்படி தெரிவிக்கலைன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் தான் அதிமுகவினுடைய கொள்கைகள். அப்ப இவர்கள் அதிமுகவை கொத்தடிமையாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அடகு வைக்க இவர்கள் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பேரறிவாளன், சரி, பேரறிவாளன் விஷயத்துல அந்த பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் எவ்வளவு முறை அம்மாவை பார்த்து பேரறிவாளன் விடுதலைக்கு கேட்டாங்க. அம்மா அவர்கள் அமைச்சரவையில தீர்மானம் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சாங்க. அவரை விடுவிப்பதற்கு அம்மா அவர்கள் தயாரானாங்க. சரி, இந்த அண்ணாமலை இவ்வளவு பேசுறாரு, சிறப்பு இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல ஏன் பேரறிவாளனுடைய விடுதலைக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீங்க? சமீபத்தில் அந்த உச்ச நீதிமன்றம் என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க மத்திய அரசாங்கத்தை. மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் தவறு, அவர்களது நடவடிக்கைகள் தவறு, பல விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. அப்ப அம்மா அவர்களது நிலைப்பாடு என்ன? பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்பது. தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது. அப்ப ஏன் பாரதிய ஜனதா கட்சி இந்த அண்ணாமலை இவ்வளவு பேசுறாருல்ல, அப்ப ஏன் மத்திய அரசாங்கம் பேரறிவாளனுடைய விடுதலைக்கு எதிராக இருக்கிறது? அதைய அண்ணாமலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நெடுமாறன் அதை கேட்கல. அப்ப இவர்கள், அதாவது இந்த அண்ணாமலை அதாவது பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தனி, இவர் தனி. அதாவது இந்திய ஆதரிக்கிறேன்னு ஒரு பக்கம் இவர் பேசுவாரு, இன்னொரு பக்கம் மக்களை ஏமாத்துறதுக்கு இது போன்ற அந்த ஜியோ பாலிடிக்ஸ் இந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. அப்ப அதிமுக என்பது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலிருந்து வெளியில வரணும். பிஜேபியை எதிர்த்து நாம் களம் காண வேண்டும், திமுகவையும் எதிர்த்து நாம் களம் காண வேணும். இப்ப பத்திரிகைகள்ல எல்லா இடத்துலயும் அவங்க கட்டமைக்கிறாங்க, எதிர்கட்சி என்பது இல்லை, அதிமுக என்பது இல்லை, அவர்கள் அடகு வைக்கப்பட்டு விட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது, அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் என்று. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு தற்பொழுது பிஜேபியையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து இந்த குத்தகை கொடுக்கிறதுக்குன்னு இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல மத்திய அரசாங்கம் செய்கிற அந்த பெட்ரோல், கேஸ் இந்த விலை உயர்வுகளை கண்டித்து போராடணும். மாநில அரசாங்கம் செய்கிற இந்த பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதை எல்லாமே எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களது ஆதரவை என்றென்றும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கிற இந்த விஷயங்களை எதிர்கட்சியாக அதிமுக இந்த இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ புறக்கணித்து விட்டு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பிஜேபிக்கும் எதிரான
திமுகவுக்கும் எதிரான நிலைப்பாட்டுல நம்ம செயல்படும். இது குறித்து கருத்துக்கள் பேசுறவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆழமா பல கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டாங்க. எல்லாமே அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை நம்ம கட்டி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஆதங்கமும் உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க. நிச்சயமா தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு தொண்டர்களால தலைமையை உருவாக்கி லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் எதிராக ஒன்றுபட்ட அதிமுகவாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி திமுகவையும் எதிர்த்து பிஜேபியையும் எதிர்த்து தனித்து நின்று எப்படி 2014 போல 2016 போல வலிமையான அதிமுகவை நம்ம 2024 நாடாளுமன்றத்திலையும் 2026 ஆட்சி அமைக்கிற வலிமையோட நம்ம அதிமுகவை கட்டமைப்போம். தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வதை போல அந்த கொடி பிடிக்கிற தொண்டர்கள் அந்தந்த பகுதியில தலைமை வரைக்கும் அவர்கள் முடிவா இருக்கணும். கட்சி அவர்கள் இப்படி வழிநடத்தப்படணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.